எல்லோருடைய பதிலையும் கொஞ்சம் சத்தமாய் எதிர்பார்த்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. اللهم رب الحل والحرام رب المشعر الحرام رب البيت الحرام رب الركن والمقام أبلغ لسيدنا ونبينا وشيخنا محمد صلى الله عليه وسلم منا السلام تحية وسلاما. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي كلة حيلتي أدركني يا شفيع المذنبين. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا. اللهم يا حق انصرني على الحق. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் சிறப்பாக நடைபெறுகிற இந்த முப்பெரு விழாவினுடைய கண்ணியத்திற்குரிய தலைவர், தமிழகத்தினுடைய மாண்புகளுக்கும் சிறப்புகளுக்கும் கண்ணியங்களுக்கும் உரிய தலைமை காஜி தாமத் பரக்காத்துக்கும் அவர்களினுடைய அன்பு மருமகனார் அவர்களே, தங்களுடைய திருக்கரத்தால் சனதுகளை வழங்கி அமர்ந்திருக்கிற நாங்கள் அதிகம் நேசிக்கிற எங்களுடைய அபுத்தலாயில் ஹதரத் அவர்களே, சனதுகளை பெற்றிருக்கிற அருமை சகோதரிகளே, கைருல் பரியாவினுடைய கண்ணியத்திற்குரிய ஆசிரிய பெருந்தகைகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, முகலாய மன்னர்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த காலம், உலகத்தினுடைய பெரிய பேரரசாக அன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருந்த பாரசீகம், அந்த பாரசீகத்தினுடைய மன்னர் ஒருவர் கவிதை போட்டி ஒன்று வைத்தார். அது உலகளவில் நடந்த போட்டி என்பதால் இந்தியாவில் இருந்து பலரும் கலந்து கொண்டார்கள். அந்த போட்டியினுடைய இறுதியில் கவிதைகள் பரிசீலிக்கப்பட்டு முதல் பரிசு அன்றைய இந்தியாவினுடைய முகலாய சக்கரவர்த்தி மிகுந்த மரியாதைக்குரிய ஆலம்கீர் பாதுஷா அவுரங்கசீப் ரஹ்மகுல்லா அவர்களினுடைய மகளார் முதலாவது பரிசுக்கு உரிய போட்டியாளர் என்று நடுவர்களால் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு ஒரு தபால் வந்தது. நீங்கள் முதல் பரிசு வாங்கணும், அதனால் பாரசீகத்துக்கு வாங்க, வந்து பரிசை வாங்கி செல்லுங்கள் என்று ஒரு தபால் ஒன்று வந்தது, ஓலை ஒன்று வந்தது. மன்னர் ஆலம்கீர் பாதுஷா மகளிடத்தில் தபாலை கொடுத்தாங்க. அந்த அம்மா வாங்கி படிச்சுட்டு மறு தபால் எழுதினாங்க. அந்த தபால் மன்னருக்கு வந்தது. மன்னர் அதை படித்து பார்த்தார். படித்து பார்த்துவிட்டு ஆச்சரியப்பட்டார். ஒரு பெண், அதிலும் ஒரு நாட்டினுடைய சக்கரவர்த்தி அரசரினுடைய மகள். அந்த தபாலில் எழுதியிருந்தாங்க, மன்னரே, உங்களுடைய அழைப்புக்கு மிக்க நன்றி. ஆனாலும் ஆடவர்கள் இருக்கிற அவைக்குள் ஆரணங்குகள் வருவது சரியல்ல. நீங்கள் ஆண்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய அரச சபைக்கு நாங்கள் வரமாட்டோம், பெண்களாகிய நாங்கள் வரமாட்டோம். எனவே என்னுடைய சார்பில் என்னுடைய தகப்பனார் வருவார், அல்லது யாராவது ஒருவர் வருவார். அவரிடத்தில் அந்த விருது கொடுக்கப்பட்டால் அடியேன் மகிழ்வேன் என்று தபால் எழுதினாங்க. அந்த தபாலை படித்த பின்னால அவருக்கு இருப்பு கொள்ளல, மீண்டும் கொஞ்சம் அழுத்தமாக ஒரு தபால் எழுதினார். நீங்கள் வந்துதான் ஆக வேண்டும் என்கிற தொனியில் அந்த தபால் இருந்தது. அந்த தபாலை படித்துவிட்டு மீண்டும் அந்த ஆலம்கீர் பாதுஷாவினுடைய மகளார் மறுத்தபால் எழுதினாங்க. அந்த தபாலில் அந்த அம்மா இப்படி ஒரு செய்தி சொன்னாங்க, மன்னரே, மல்லிகை பூ அத்தருக்குள்ளால் மல்லிகையின் வாசனையை நுகரலாம். மல்லிகை பூ அத்தருக்கு உள்ளால் மல்லிகையின் வாசனையை நுகரலாம். ஆனால் அந்த மல்லிகை பூ அத்தர் பாட்டிலுக்கு உள்ளால மல்லிகை பூவை தேடுவது
அந்த விருது வந்தால் மகிழ்வேன் என்று மீண்டும் எழுதினார்கள். பரிசு வந்தது என்பது இந்திய வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. ஒரு இஸ்லாமிய மாண்பாளர்களினுடைய மேடை எப்படி இருக்கும் என்பதை இன்றைக்கு கைருல் பரியாவினுடைய பட்டமளிப்பு விழா மேடை நமக்கு கண்முன்னால் கொண்டு வந்து காட்டியிருக்கிறது. ஒரு அற்புதமான தருணத்தில் நாம் இருக்கிறோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது லுக்மான் நபிக்கு நாம் ஞானம் தந்தோம் என்று சொல்கிறார். ஞானம் தந்ததற்காக லுக்மான் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் பேசுகிற போது லுக்மான் நபிக்கு நாம் சொன்னோம், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அப்ப ஞானம் கிடைக்க பெற்ற ஒருவர் முதலில் செய்ய வேண்டிய காரியம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த வார்த்தைக்கான விளக்கத்தை பல்வேறு வகையில் சொல்லப்பட்டாலும் நம்முடைய மேன்மக்கள் சொல்வார்கள், லுக்மான் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் ஞானம் தந்தோம் என்று சொல்லிவிட்டு நன்றி செலுத்துங்கள் என்று ஏன் சொன்னான் என்றால், லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 10க்கும் மேற்பட்ட நபிமார்களிடமிருந்து ஞானம் எடுத்தார்கள். லுக்மான் நபியினுடைய ஆசிரியர்களாக அல்லாஹ் நபிமார்களை ஆக்கினார், சாலிஹீன்களை ஆக்கினார். அகம் தெளிந்த அவுலியாக்களை அல்லாஹ் அவர்களுடைய ஆசிரியராக ஆக்கி மகிழ்ந்தார். எனவே மேன்மக்களிடம் இருந்து ஞானம் எடுத்திருக்கிற லுக்மானே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். இன்றைக்கு கைருல் பரியாவில் இருந்து ஞானம் எடுக்கிற கைரியாக்கள் ஒரு நல்ல ஞானம் பெற்ற ஞானவான்களிடமிருந்து நீங்கள் ஞானம் எடுக்கிறீர்கள். உங்களுடைய காலை பொழுதிலிருந்து அந்த பிள்ளைகள் பேசிய, பாடிய, ஓதிய அனைத்திலும் அல்லாஹ்வினுடைய அருட்பிளம்பு அண்ணல் பெருமானை கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தை, சுன்னத் ஜமாஅத்தினுடைய தார்மீக கோட்பாடுகளை நம்முடைய கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் அல்லவா? நான் ஹஜ்ரத் அவர்களினுடைய ஆண்டறிக்கையில் இருந்து ஒன்றை புரிந்து கொண்டேன். இந்த ஸ்தாபனம் அஸ்ஹாபு சுஃபாவினுடைய வழியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிதானே? இது அஸ்ஹாபு சுஃபாவினுடைய வழியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் முஅல்லமாக்களை உருவாக்கவில்லை, ஆலிமாக்களை உருவாக்குகிறோம் என்று ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள். இது போன்ற அகமிய ஞானங்கள், ஆழமான அகீதாக்கள் பிள்ளைகளினுடைய இதயத்தில் புகுத்தப்பட்டு இந்த கல்லூரியிலிருந்து வெளியாக்கப்படுகிறார்கள் அல்லவா? நாளைய சமூகத்திற்கு பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மஹப்பத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறார். இமாமனா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், யார் இந்த உலகத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. சத்தமா ஆமீன் சொல்லுங்களேன். பசி மாதிரி தெரியுது. அதான் சொன்னாங்க, சிறப்புரேன்னு வந்தாலே இப்படித்தான், எல்லாம் முடிச்சுட்டு தான் மைக்க கையில தருவாங்க. ஏன்னா சனது கொடுத்தாச்சு, பரிசு கொடுத்தாச்சு, துண்டு போட்டாச்சு, எல்லாம் முடிச்சு. இனி கடைசியா நான் எப்ப நிப்பாட்டுறனோ அப்ப சாப்பாடு. அப்படி ஒரு நெருக்கடி கையில இருக்குது. இப்ப இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், இந்த உம்மத்துல யார் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்கிறாரோ, எப்படி சொல்றாரு? பி கல்பின் சலீமின், சலீமான கல்பு கொண்டு யார் ஸலவாத்து சொல்கிறாரோ. சரி, சலீமான கல்பு என்றால் என்ன? இமாம் சுயூத்தி அடுத்து எழுதுகிறார்கள், கல்பே சலீம் என்றால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி தங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் விரும்புகிற விதத்தில் நபியை விரும்புகிற குணம் எந்த கல்புல இருக்குதோ அந்த கல்புக்கு கல்பே சலீம்னு பேர். அல்லாஹ் விரும்புகிற விதத்துல நபியை விரும்புகிற குணம் யாற்ற இருக்குதோ, அந்த கல்பு யாற்ற இருக்குதோ அந்த கல்புக்கு கல்பே சலீம்னு பேர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான் இல்லையா, யௌம லா யன்ஃபு மாலும் வலா பனூன் இல்ல
செலவாத்து சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் 2 பாக்கியம் தருகிறார். முதலாவது பாக்கியம், மரணத்திற்கு பின்னால் அவருடைய முகம் பிரகாசிக்கும். மௌத்துக்கு பின்னால் அவருடைய முகம் பிரகாசிக்கும். இது முதலாவது பாக்கியம். இரண்டாவது இமாம் சையத் சொல்கிறார்கள், குத்திப அலா ஜப்ஹதிஹி அன்னஹு ஆஷிகுர் ரசூலி. அவருடைய மரணத்திற்கு பின்னால் அவருடைய நெற்றியில் அல்லாஹ் ஆஷிகுர் ரசூல் என்று எழுதுகிறார். நீங்க நோட்டீஸ்ல போடுறோமா இல்லையா? ஆஷிகுர் ரசூல், ஆஷிகுர் ரசூல் அல்லாஹ் நெற்றியில் எழுதி ஒட்டுகிறார். அப்ப கல்வே சலீம் கொண்டு யார் செலவாத்து சொல்கிறாரோ அவருடைய நெற்றியில் அல்லாஹ் ஆஷிகுர் ரசூல் என்று எழுதுகிறார். நான் அதிகம் நேசிக்கிறேன், நான் அதிகம் விரும்புகிறேன். என்னுடைய மேன்மக்களில் ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்குமே செல்கிறது. தன்னுடைய பிள்ளைகளில் ஒருவர் மரணித்த போது அந்த குருநாதர் வந்து இரவிலே நின்று அவருக்காக துஆ செய்து மறுநாள் காலையில் சுபஹ் தொழுகை முடிந்த போது தன்னுடைய பிள்ளைகளில் ஒன்றை அழைத்து, போ மௌத்தா கிடக்கிற அந்த ஜனாசாவினுடைய நெற்றியில என்ன எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. போனவர் போயிட்டு வந்து சொன்னாரு, அவருடைய நெற்றியில் சுல்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னார். உண்மையிலே அவருடைய பேரு சுல்தான், இறந்து போனவருடைய பேரு சுல்தான். அப்ப இந்த குருநாதர் சொல்கிறார், இப்போதுதான் சுல்தான் சுல்தானாக மாறினார். இப்போதுதான் சுல்தான் சுல்தானாக மாறினார். அவன் மௌத்துக்கு பின்னால அல்லாஹ் விரும்புகிற ஒரு அப்தாக மாறுவது என்பது மிகப்பெரிய பாக்கியம். மரணத்திற்கு பின்னால் அவருடைய நெற்றியில் ஆஷிகுர் ரசூல் என்று எழுதப்படுகிறது என்கிறார்கள் இமாம் சயூதி. அப்ப இந்த பாக்கியம் கிடைக்கப் பெறுவதற்கு என்ன காரணம்? கல்வே சலீம். இந்த கல்வே சலீம் எப்படி உண்டாகும், எப்போது உண்டாகும்? நல்ல ஞானவான்களிடத்தில் மண்டியிட்டால் கல்வே சலீம் வரும். யாரிடத்திலிருந்து பாடம் எடுக்க வேண்டுமோ அவரிடத்தில் இருந்து பாடம் எடுத்தால் ஒரு தூய்மையான இதயத்தை அல்லாஹ் நசீபாக்குவார். இமாம் இப்னு சிரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிற வார்த்தையை இமாம் புகாரி இமாம் தன்னுடைய புகாரியில் கிதாபுல் இல்மிலே பதிவு செய்கிறார்களே, மக்களே, இன்ன ஹாதல் இல்ம தீன், இந்த இல்மு தீன், இந்த இல்மு என்பது தீன் மார்க்கம். எனவே ஃபன்னுரு அம்மன் தஅஹுதுன மின்ஹு, நீங்கள் யாரிடம் இருந்து இந்த இல்மை எடுக்கிறீங்கன்னு கவனிச்சுக்கங்க. நீ யாரிடம் இருந்து இல்மை எடுக்கிறீர்கள் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள். என்னுடைய பிள்ளை அல்லாஹ்வுடைய ரசூல் விஷயத்தில் மஹப்பத்து கொண்ட ஒரு ஆசிரியரிடத்தில் மண்டியிடுகிறானா அல்லது அல்லாஹ்வுடைய ரசூல் விஷயத்தில் கோளாறு கொண்ட கொள்கை கொண்ட ஒருவரிடத்தில் மண்டியிடுகிறானா என்பதில் கவனமாக இருங்கள். உங்களுடைய பிள்ளை பேச்சாளனாக, எழுத்தாளனாக, அதிகம் பாடம் தெரிந்தவனாக வருவதிலெல்லாம் பெரிய பாக்கியம் இல்லை. பாக்கியங்களில் மேலான பாக்கியம் மறுமை நாள் ஆகிரத்தில் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் என்னுடைய வாரிசாக செயல்பட்ட என் பிள்ளையே என்று ஒரு ஆலிமை வாரி அணைப்பார்களேயானால் அது அந்த ஆலிமாக்கான முதல் சனது. அல்லாஹ் அந்த நசீபை தருவானாக. ஆமீன். அந்த பாக்கியம் கல்வே சலீம் கொண்டுண்டான ஒரு பாக்கியம் தரப்படுகிற ஒரு மதரசாவாக அல்லாஹ் இந்த மதரசாவை கைருல் பரியாவை உருவாக்கி இருக்கிறான். 10 ஆலிம்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. தன்னுடைய பேர் அப்படியே மறைச்சிட்டாங்க. படிக்கவே இல்லை, படிக்கல இப்ப இதுதான், அவ்வளவுதான். இந்த குணம் எங்கே இருக்குதோ அந்த குணம் உள்ளவர்களை கையில் பிடித்துக் கொள்ள வேண்டும். நான் ஞாபகத்திற்காக சொல்வேன், தாபியின்களில் மிகப்பெரிய தாபி, கிபாரு தாபியின், சையதுல் ஃபுகஹாயி, சையதுல் அவுரா வல் உரா என்றெல்லாம் அரபு தேசத்தில் பேசப்படுகிற சையதுனா ரபீ இப்னு ஹைஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இரவு தூங்குற பழக்கம் அவங்களுக்கு கிடையாது. இரவுல ஃபுல்லா அல்லாஹ்வை வணங்கணும், அல்லாஹ்வோடு பேசணும். இந்த குணத்துல ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க சையதுனா ரபீ இப்னு ஹைஸம். ஒரு நாள் தூங்க அவங்க தொழுகைக்காக தயாராகிறாங்க. இரவுல வீட்டில் எல்லாரும் தூங்குறாங்க.
அதற்கு ரபீ இப்னு ஹைஸம் ரஹ்மத்துல்லாஹுடைய மகன் வந்துச்சு. அத்தா எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுமான்னு. மன்ஹுவ ஹைருல் பரியான்னு கேட்டாங்க. மன்ஹுவ ஹைருல் பரியா, மக்களிலேயே மிக சிறந்தவங்க யாருன்னு கேட்டாங்க. அதில் சையதுனா ரபீ இப்னு ஹைஸம் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள், ஓ சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ், நம்முடைய தலைவர் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மக்களிலேயே ரொம்ப சிறந்தவங்க, படைப்புகள்லேயே ரொம்ப சிறந்தவங்கன்னாங்க. புள்ள கேட்டுச்சு, அந்த ரசூலுல்லாஹ் தூங்கி இருக்கிறாங்களான்னு கேட்டுச்சு. அந்த ரசூலுல்லாஹ் தூங்கி இருக்கிறாங்களா? அதற்கு ரபீ இப்னு ஹைஸம் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, ஆமாம்மா தூங்கி இருக்கிறாங்க. தூங்கவும் செஞ்சாங்க, வணங்கவும் செஞ்சாங்க. ஆனால் நீங்கள் வணக்கம் மட்டும் செய்கிறீங்களே, சரியா வாப்பா அப்படின்னு ரபீ இப்னு ஹைஸம் ரஹ்மத்துல்லாஹுடைய மக கேட்டுச்சு. ஹஸரத் ரபீ இப்னு ஹைஸம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதுகிட்டே கொஞ்சோன்னு தொழுதுட்டு தூங்கிட்டாங்க. தூங்குனா அன்னைக்கு கனவு வருது. கனவுல ஒரு கவுல், ஒரு அசரீரியான சப்தம் வருது. ரபீ, சொர்க்கத்தில் உங்களுக்கு மனைவியாக மைமூனா என்கிற ஒரு பெண்ணை நாம் வைத்திருக்கிறோம். சொர்க்கத்தில் உன்னுடைய மனைவியாக மைமூனா என்கிற ஒரு பெண்ணை வைத்திருக்கிறோம். அந்த மைமூனா ஆபிதத்துல் கூஃபா என்று அறியப்பட்டு இப்போது பஸ்ராவில் இருக்கிறார் என்கிற ஒரு சப்தம் கனவிலே வந்தது. காலையில முழிச்ச உடனே ஹஸரத் ரபீ இப்னு ஹைஸம் ரஹ்மத்துல்லாஹ் திடுக்கிட்டு எழுந்தாங்க. எழுந்து, இந்த கனவு அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வருது, இந்த கனவு வருவதற்காகத்தான் என் பிள்ளை என்ன தூங்க சொன்னாலோ, அதனாலதான் என் பிள்ளை என்ன தூங்க சொன்னாலோ, அதுக்காகத்தான் பாப்பா நீ தூங்குன்னு சொன்னா நான் தூங்க மாட்டேன், அதுக்காக தான் என் பிள்ளை என்னிட்ட விவரமா கேட்கிறா. இந்த உலகத்திலேயே படிப்புகள்ல சிறந்தது யாரு வாப்பா? ஒரு பெண் குழந்தையினுடைய தன்மை, பக்குவத்தை கையாளுகிற குணம், அது மட்டுமல்ல, அந்த பெண் குழந்தை அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸாக வாழ முற்பட்டால் அந்த பிள்ளையின் நாவில் இருந்து அல்லாஹ் நற்செய்திகளை வெளிப்படுத்துவான். பெண் குழந்தை புஷ்ரா என்கிற அந்த வார்த்தைக்கு உள்ள, பெண் குழந்தை பிறந்தது சுப செய்தி என்பதற்கு உள்ள இது, அது மட்டுமா இருக்குது? இதுவும் இருக்குது. அந்த பிள்ளையினுடைய நாக்கில் இருந்து வருகிற எல்லாம் சுப செய்தி தான். ஏனென்றால் ஃபாத்திமத்துல் பத்தூல் சீதத்துனா, ஃபாத்திமா நாயகிய பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தது போல இந்த உம்மத்தில் ஒருவர் தன் பிள்ளையை நேசிப்பாரேயானால் இந்த பிள்ளையும் ஃபாத்திமாவின் குணம் கொண்டு வாழும் என்பதை நம்முடைய மேன்மக்கள் நமக்கு சொல்கிறார்கள். அப்போ எழுப்பிதாங்க, காலைல எழுப்புன உடனே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ்ராவுக்கு போனாங்க. அது ரபீ இப்னு ஹைஸம் ரஹ்மத்துல்லாஹை பற்றி நீங்கள் வரலாற்றில் படித்து பார்த்தால் மெய் சிலிர்க்கிற ஒரு அற்புத தகவல்கள் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வச்சிருப்பான். அதற்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய குறிப்பிடமான மாணவர்கள் ஒருத்தங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய பல மாணவர்கள்ல ரொம்ப நெருக்கமான மாணவர் அதற்கு ரபீ இப்னு ஹைஸம். பள்ளிவாசல்ல தொழுறதுக்காக வந்து நிற்கிறாங்க, முன்சப்ல நிற்கிறாங்க. பின்னால ஒருத்தர் வந்தார். வந்தவர் சொன்னாரு, தக்கத்தம் போ, முன்னால போ, முன்னால போ அப்படின்னு சொன்னார். ஆனா முன்னால போறதுக்கு இடமெல்லாம் இல்லை. ஏன்னா முன்சப் ஃபுல்லா ஆள் இருக்கிறாங்க, போக முடியாது. அதனால ரபீ இப்னு ஹைஸம் போவல. திரும்பவும் அந்த ஆள் சொன்னார், முன்னால போ. போவல ரபீ இப்னு ஹைஸம், இடம் இல்லை, போவல. இந்த ஆள் கோவம் வந்துருச்சு, ஓங்கி அடிச்சுட்டான். அது ரபீ இப்னு ஹைஸம்னு அடிச்சவனுக்கு தெரியாது, ஓங்கி அடிச்சுட்டான். அடிச்ச உடனே ஸ்பாட்ல அப்படியே ரபீ இப்னு ஹைஸம் திரும்புறாங்க. ரஹிமக்கல்லாஹு யா ஃபுலான், எப்ப அல்லாஹ் உனக்கு கிருபை செய்வானாக, அல்லாஹ் உனக்கு கிருபை செய்வானாக. அந்த ஆள் தேம்பி தேம்பி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. உங்களையா அடிச்சனா அல்லாஹ்வே, உங்களையா நான் அடிச்சேன், உங்களை அடிச்ச இந்த கையை அல்லாஹ் என்ன செய்வானோ, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. அவ்வளவு சார்ந்த குணம் உள்ளவர்கள் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரபீ இப்னு ஹைஸம். அதனாலதான் ரபீ இப்னு ஹைஸம் பத்தி ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன கடைசி வார்த்தை, யா அபா யஸீத், அப்பா ரபீ, லவ் ரஆக ரசூலுல்லாஹ், லவ் ரஆக ரசூலுல்லாஹ், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்த்தா லா ஹப்பக, உங்களை நேசிப்பாங்க. ரசூலுல்லாஹ் உங்களை நேசிப்பாங்க.
நாம விளங்குறதுக்கு அல்லாஹ் நிறைய செய்திகளை வச்சிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கப்பட்ட மாணவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் நேசிச்சாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுவால உருவாக்கப்பட்டவங்க ரபீ இப்னு கைஸம். ரபீ இப்னு கைஸமை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நேசிக்கிறாங்க. அந்த காரணத்தை அளவீடா வச்சு சொல்றாங்க, ஒன்ன ரசூலுல்லாஹ் பார்த்தாலும் நேசிப்பாங்க. ஒரு ஆசிரியரால், ஒரு அகம் தெளிந்த ஆசிரியரால் உருவாக்கப்படுகிற மாணவர், அந்த மாணவர் எப்படிப்பட்டவராக மாறுவார் என்றால் லவ் ரஆக ரசூலுல்லாஹ் லஅஹப்பக. அல்லாஹ் நம்முடைய ஆசிரியர்களையும் மாணவர்களையும் அந்த நிலையில் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பா உங்களை பார்க்கும் போதெல்லாம், லவ் ரஅய்துக, உங்களை நான் பார்க்கும் போதெல்லாம் தஸக்கர்து அல் முஹ்பித்தீன். அல்லாஹ் முஹ்பித்தீன் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, அது என் ஞாபகத்துக்கு வருது. அந்த முஹ்பித்தீன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்னுடைய ஞாபகத்துக்கு வருது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வான், வபஷ்ஷிரில் முஹ்பித்தீன், நபியே முஹ்பித்தீன்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள், அவங்களுக்கு சொர்க்கம் உண்டுன்னு சொல்லுங்க, அவங்களுக்கு நான் உண்டுன்னு சொல்லுங்க, அவர்களுக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும்னு சொல்லுங்க. அவங்க தான் முஹ்பித்தீன்கள். முஹ்பித்தீன்னா யாரு? இமாம் குர்துபி எழுதுறாங்க. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, முஹ்பித்தீன் என்றால் அல் காலிஉ லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக பணிந்தவர், வல் காஷிஉ லஹு, அல்லாஹ்வுக்காக பயந்தவர், வல் முஸ்தஸ்லிமு லி அம்ரிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுபவர், வல் முத்தவாலிஉ லி இபாதிஹி, அல்லாஹ்வுடைய அடியார்களிடத்தில் பணிவாக நடப்பவர். அவருடைய குணம் எல்லாம் மேம்பட்ட குணமாக மாறிவிடும். அவர் வல் காலிமீனல் கைல, கோபத்தை மென்று விழுங்குகிற குணம், சகிப்புத்தன்மை, பொறுமை எல்லாம் அவர்களிடத்தில் மேம்பட்டு விடும். இப்படி நிற்பவர்கள் முஹ்பித்தீன்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என் மாணவரான ஒன்ன பார்த்தா எனக்கு அந்த முஹ்பித்தீனுடைய ஞாபகம் வருதுங்கிறாங்க. மறுமையில இப்படி ஒரு காட்சி, நாமெல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால நிற்கிறோம், கபர்ல எழுப்பி நிற்கிறோம், விசாரணை ஆரம்பிக்கல, என்ன நடக்குமோ என்கிற அச்சம் மனசுல ஓடுது. அந்த நேரத்துல மலாயிகத்துகள்ல ஒருவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார், ஐன அஹ்லுல் ஃபضل, அஹ்ல ஃபضلகள் எங்கே என்று கேட்கிறார். அஹ்ல ஃபضلகள் எங்கே என்று கேட்கிறார். உடனே அந்த பிரம்மாண்டமான கூட்டத்துல கொஞ்சோடு நபர்கள் முன்னால வர்றாங்க, வந்து சொல்றாங்க, நாங்க அஹ்ல ஃபضلங்கிறாங்க. மலக்குகள் சொல்றாங்க, நீங்க கம்மியா இருக்கிறீங்களே, இந்த கூட்டம் எப்பவும் கம்மியா தான் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், போங்க சொர்க்கம் போங்க, என்னுடைய சொர்க்கத்திற்கு நீங்க போங்க, பிகைரி ஹிசாபி, ஹிசாபும் கிடையாது, வலா நஸ்பி மீசான், மீசானும் கிடையாது, நெருக்கணும்னு அவசியம் இல்லை, விசாரணையும் தேவையில்லை, என்னுடைய ரஹமத்து கொண்டு நீங்க சொர்க்கம் போங்க என்று அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்றான். இவங்க சொர்க்கத்துக்கு வர்றாங்க, சொர்க்கத்தினுடைய பொறுப்பாளிகள் நிப்பாட்டுறாங்க, நிப்பாட்டி கேட்கிறாங்க, அது என்ன நீங்க மட்டும் முதல்ல வர்றது, இன்னும் விசாரணை ஆரம்பிக்கல, தராசு வைக்கப்படல, அதுக்குள்ள எப்படி நீங்க இங்க வந்தீங்க, நீங்க யாரு? உடனே அவர்கள் சொல்கிறார்கள், நஹ்னு அஹ்லு ஃபضل, நாங்க அஹ்ல ஃபضل என்று சொல்கிறார்கள். மலக்குகள் கேட்கிறாங்க, காலையில இருந்து அஹ்ல ஃபضل சொல்றீங்களே, அஹ்ல ஃபضلனா யாரு? இவங்க சொல்றாங்க, இதா லுலிம்னா சாமஹனா, இதா லுலிம்னா சாமஹனா, யாராவது எங்களை திட்டுனா, அநியாயமா எங்க விஷயத்துல யாராவது எங்களுக்கு அநியாயம் செய்தால், அடித்தால், அல்லது ஏதாவது ஒன்று நடந்தால் கண்டும் காணாத மாதிரி போயிடும். அப்படியே நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்போம், அதை கேர் பண்றதே இல்லை. அடிச்சவனும் அவன் தான், அடிக்க சொன்னதும் அவன் தான், எல்லாம் அவன் தானே. அவனுடைய அனுமதி இல்லாம, உத்தரவு இல்லாம ஒருவன் என்ன தொற்ற முடியுமா? அப்படி தொடர்றதா இருந்தா அவனை எதுக்கு நான் வணங்கணும்? இவனை வணங்கிட்டு போயிடுவானே. அவன் யாருடைய, அவன் அனுமதி இல்லாமல் எதுவும் என்னை அணுகாது என்பது என்னுடைய ஆழிய மனதுக்கு உள்ளே இருக்கிற காரணத்தால் ஒருபோதும் நான் யாரையும் எதிர்த்து பேசியதும் இல்லை, திட்டியதும் இல்லை, சபித்ததும் இல்லை, எதுவும் செஞ்சதில்லை. அதனால நாங்க அகல பொதுகள் சொன்ன உடனே மலக்குகள் சொல்வார்களாம், அப்படி என்றால் அகல பொதுல்கள் கம்மியா தான் இருப்பாங்க. அந்த அகல பொதுல்களில் ஒருவராக அல்லாஹ் ரபீ இப்னு கைஸம் ரஹ்மத்துல்லாஹி உருவாக்குறான். அதனாலதான் தொழுகையில ஊரை திரண்டு நிற்கிற பள்ளியில பின்சப்பில் இருந்த ஒருவர்
அடிச்ச பின்னாலும் கூட ரஹிமக்கல்லாஹு யா ஃபுலான், அப்பா அல்லாஹ் உனக்கு கிருபை செய்வானாக அப்படின்னு சொல்லக்கூடிய நாக்கு அதனாலதான் வந்தது. இப்போ பஸ்ராவுக்கு வந்துட்டாங்க. வந்து பஸ்ராவுடைய மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, அம்மா மைமூனாவை தெரியுமான்னு கேட்கிறாங்க. அந்த மக்கள் சொல்றாங்க, ஓஹோ மைமூனத்துல் மஜ்னூனாவா, அந்த பைத்திய மஜ்னூனாவையா நீங்க கேட்கிறீங்க? பைத்திய மஜ்னூனாவா? இல்லையே. அந்த ஆளுங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, உண்மைதான்ப்பா, அது வந்து மைமூனத்துல் மஜ்னூனா தான், அது பாட்டுக்கு ஒரு பைத்தியம், அதை பத்தி உனக்கு தெரியாதா? எங்க இருக்கும் போறியா? காட்டுக்கு போ, ஆடு மேய்ச்சிருந்தீங்க, அது காட்டுல ஆடு மேய்ச்சிருந்தீங்க, நீ அங்க போ அப்படின்னாங்க. அந்த ஆட்டை மேய்க்கிற இடத்துக்கு ஹஜ்ரத் ரபீ இப்னு ஹைஸம் ரஹ்மத்துல்லாஹி வந்தாங்க. வந்து பார்த்தா ஒரு சின்ன கூடாரம், அதுக்குள்ள அம்மா தொழுதுட்டிக்கிறாங்க. ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்குது, ஓனாய் பாதுகாத்துட்டு இருக்கு. ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்குது, ஓனாய் பாதுகாத்துட்டு இருக்குது. ரபீ இப்னு ஹைஸம் பார்க்கறாங்க, அந்த அம்மா தொழுதுட்டு இருக்கிறாங்க. சலாம் கொடுத்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, வலைக்கும் சலாம் யா ரபீ, ரபீ வலைக்கும் சலாம் அப்படின்னாங்க. உடனே கேட்டாங்க, என்னுடைய பேரை உனக்கு சொன்னது யாருமா? நான் ரபீன்னு உனக்கு சொன்னது யாரு? நேற்று ராத்திரி தூங்கும் போது யாரு சொர்க்கத்துல நான் உன்னுடைய மனைவியாக நான் இருப்பேன் உனக்கு யாரு சொன்னானோ அவன் தான் என்னட்டையும் வந்து சொன்னா, உனக்கு சொர்க்கத்துல இவர் தான் ரபீக்கும் சௌஜுமாக இருப்பாருன்னு அவனும் சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் என்னை பார்க்க வருவாருன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் சொன்னேன் வலைக்கும் சலாம் யார் ரபீன்னு சொன்னேன். சொல்லிட்டு கேட்டாங்க, ரபீ அல்லாஹ் நம்முடைய நேசன் தானே? ஆமா. எனாமுகுவ அல்லாஹ் தூங்குவானா? அந்த புள்ள அப்படி கேட்டுச்சு. பாப்பா தூங்குன்னு அந்த புள்ள சொல்லிச்சு. இந்த அம்மா கேட்கிறாங்க, எனாமுகுவ அவன் தூங்குவானோ? ரபீ சொன்னாங்க, தூங்க மாட்டானே, அவன் அடியானை தூங்க வைத்து அழகு பார்ப்பவன் அல்லவா, அடியானை தூங்க வைத்து அழகு பார்ப்பவன் அல்லவா, அவனுக்கு தூக்கம் கிடையாதே, அவன் தூங்க மாட்டான். அப்படி என்றால் நேசன் தூங்காத போது அவரை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் தூங்குவது முறையா? அது சரியாகுமா? தூங்கக்கூடாது இல்லையா? அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஜெதுபினுடைய நிலைமையில யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா தொடர்ந்து ஓதிக்கிட்டே வந்தாங்க. கடைசியில நரகத்தை பத்தி பேசுகிற அந்த ஆயத்து வந்தது. அந்த ஆயத்தை பேச பேச அந்த அம்மாவுடைய உடம்பெல்லாம் நடுங்கிச்சு. அந்த நேரத்தில் ஃபஸாஹத்து சர்ஹத்தன் ஷதீதா ஒரு கடும் சப்தத்தை வெளிப்படுத்தினாங்க. வெளிப்படுத்தி கீழே படுத்தாங்க. ஃபைனஹா மாத்தத்து உடனே வஃபாத்தானாங்க. ஹஜ்ரத் ரபீ இப்னு ஹைஸம் ரஹ்மத்துல்லாஹ் அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க. இப்படி அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு பெண்ணை என் கண்ணுல காட்டுற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு செஞ்சிருக்கிறானே என்று வியந்து நிற்கிற போது சில பெண்கள் வேகமாக ஓடி வந்தாங்க. சில ஆண்கள் வந்தாங்க. வந்தவங்க சொன்னாங்க, இந்த அம்மாவை நாங்க தான் குளிப்பாட்டுவோம், நாங்க தான் எல்லாம் செய்வோம், யாரும் இதுல தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ரபீ இப்னு ஹைஸம் கேட்டாரு, ஆமா இவங்க மூத்தாயிட்டான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்பதானே மூத்தா போனாங்க, நீங்க எல்லாரும் திரண்டு ஓடி வந்திருக்கிறீங்களே. ஆமா ஹஜ்ரத், கேள்விப்பட்டோம், எங்க ஊருக்கு ரபீ இப்னு ஹைஸம்னு ஒருவர் வந்திருப்பதாக கேள்விப்பட்டோம். அவர் வந்துட்டாருன்னா மைமூனா மௌத்தா போயிருவாங்க, அது எங்களுக்கு தெரியும். ஏன்னா மைமூனத்துல் மஜ்னூனா துவா செய்யும் போதெல்லாம் ஒரு துவாவை அவங்க செய்வாங்க, அல்லாஹுவலா லா துமித்தினி, அல்லாஹுவே என்னை நீ மௌத்தாக்கிறாத இல்லா பி ஹதரத்தி ரபீன், ரபீனுடைய சமூகத்திலேயே தவிர என்ன மௌத்தாக்கிறாத. நான் மௌத்தாகும் போது மௌத்தாகும் போது என் சமூகத்தில் ரபீ இருக்கணும் என்கிற ஆசை எனக்கு இருக்குது. அப்படி ஒரு நிலையில என்ன மௌத்தாக்குனேன். அந்த அம்மா துவா செஞ்சுட்டே இருந்துச்சு. இப்ப நீங்க வந்துட்டீங்கன்னா மேட்டர் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் அன்னைக்கு அவங்க மௌத்தா போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு நாங்க வந்தோம். இந்த வரலாற்று செய்தியில 2 பெண்களினுடைய நிலையை நம்மால் உணர முடிகிறது. ஒரு பெண் அத்தா ரபீ இப்னு ஹைஸம் ரஹ்மத்துல்லாஹ் வரலாற்றில் சொர்க்கத்தில் இன்னொரு காலத்தில் அவருக்கு மனைவியாக வரப்போகிற மைமூனத்துல் மஜ்னூனா என்கிற ஒரு பெண் அவருடைய கனவில் சொல்லப்படுவதற்கு காரணமாக ஒரு பெண். இன்னொரு பெண் சொர்க்கத்தில் என் கணவராக வர இருக்கிற ஒருவருக்கு முன்னால் மரணிக்க வேண்டும் என்கிற ஆசை, அவ்வா வெறி. இது எல்லாம் எதன் மூலமாக கிடைக்கும் என்றால்
இருக்கக்கூடிய ஒற்றை வார்த்தை கல்வின் சலீம். பிரச்சனை இல்லாத உள்ளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகுதி என்ன, தரம் என்ன, மாண்பு என்ன, மரியாதை என்ன, அவன் அப்படி பேசலாம்னா அவன் சொல்றான் சரி மாதிரி தானே தெரியுது, நாசமா போச்சுன்னு அர்த்தம். அப்ப இந்த நிலைப்பாடு இல்லாமல் வெட்டு 1 தொண்டு 2 எதற்காகவும் தயங்காமல் சத்தியத்தை எடுத்து கூறக்கூடிய மனோபாவம் எந்த இதயத்திற்கு அல்லாஹ் மொத்தமா தந்தானோ அந்த இதயம் கல்பே சலீம். அந்த கல்பே சலீமத்தான் நம்முடைய ஆலிமாக்களும் ஆலிம்களும் நம்முடைய பிள்ளைகளும் கொண்டவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தருவானாக. அருமையானவர்களே, நம்ம நெருக்கடியான நேரம். நான் ரொம்ப நேரம் உங்களை சோதிக்கவே மாட்டேன். நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இன்னொரு 9 நிமிஷம் இருக்கு. சர்பியாசத்தை எழுப்பி என் பின்னால வர வேண்டிய ஒரு கஷ்டம்லாம் வராது. நான் சர்பியாசத்தை எனக்கு நல்லா தெரியும். அதோட நான் ஃபுட்பால்லாம் விளையாடி இருக்கேன். சொன்னாங்க இல்லையா, எங்க மாஸ்தாவனுடைய உஸ்தாதுமார்கள் எல்லாம் உண்மையிலே எல்லாமே பாக்கியம் பெற்றவர்கள். அந்த உஸ்தாதுமார்கள் பாக்கியம் பெற்றவர்கள். இப்படி ஒரு நசாரத்துக்கு கீழே மேடையில வந்து நின்று எங்களுடைய உஸ்தாதுமார்களால் தான் எல்லாம் கஷ்டப்பட்டு கீழே உள்ளவங்க கஷ்டப்பட்டு எல்லாம் உண்டாக்கி வச்சிருப்பான். மேல இருந்து ஒருத்தர் எல்லாம் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா அப்படி இருக்கிற உலகத்துல இந்த பிள்ளைகளால் தான் இந்த ஸ்தாபனம் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை எட்டி பிடித்தது என்று அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அது துவா. அதுதானே துவா. அல்லாம துவானா உடனே எனக்கு துவா செய்யுங்க உடனே உட்கார்ந்து அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அதுவா துவா இல்லையே. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தண்ணி எடுத்து வச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யாருப்பா வச்சதுன்னு கேட்டாங்க. தேவையான நேரத்தில் தேவையறிஞ்சு தேவையான பொருளை கொண்டு வச்ச நேரத்தில் ரசூலுல்லாஹ் மகிழ்ந்து போய் கேட்டாங்க, யார் இதை வச்சான்னு கேட்டாங்க. நான் தான் வச்சேன்னாங்க. அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப். அல்லாஹ்வே ஞானத்தை கொடு ரஹ்மானே, வேத ஞானத்தை கொடு ரஹ்மானே. அந்த வார்த்தை ரஈசுல் முஃபஸ்ஸிரீனாக ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மாற்றியது. அந்த வார்த்தையினுடைய பின்னணியில பல மாற்றங்கள் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் தந்தான். அப்ப அதுபோலதான் ஹஜ்ரத்துடைய அந்த வார்த்தை இந்த ஆலிம்களுக்கான ஒரு பெரிய பிரார்த்தனையாக மாறியது. அப்ப அப்படி இருக்கிறதுனால நான் நிறைவுக்கு வந்துடுறேன். அருமையானவர்களே, நம்முடைய இமாம்கள் 4 மதுஹபினுடைய இமாம்கள் நமக்கு சொல்லி தந்த சட்டங்கள், நான் தொழுகையில் எப்படி கை கட்ட வேண்டும் என்று மட்டும்தான் என்னுடைய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்களா? அல்லது தொழுகையில் நான் எப்படி கை கட்ட வேண்டும், கை கட்டியவுடன் சனா ஓதணுமா, வஜ்ஜத்து ஓதணுமா, இதை மட்டுமா நம்முடைய இமாம்கள் சொன்னார்கள்? இல்லையே. நம்முடைய இமாம்கள் முதலில் அவர்களுடைய மாணவர்களை நல்ல கல்வி கொண்ட பிள்ளைகளாக உருவாக்கினார்கள். உருவாக்கிவிட்டு அதற்கு பின்பு இமாம் ஷாஃபி அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுக்கு பாடம் நடத்தினார்கள். ஒதுவுக்கு 6 ஃபர்து, தொழுகையில இப்படி இருக்கணும், தக்பீர் கட்டினா வஜ்ஜத்து ஓதணும். அப்படி வஜ்ஜத்து ஓதணும்னு சொல்றதுக்கு முன்னால அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுவை அந்த அளவுக்கு மாண்பாளராக மாற்றினார்கள். இமாம் ஷாஃபியால் உருவாக்கப்பட்ட மாணவர் சையதுனா அஹ்மது பின் ஹம்பல். ஒரு வேலையா பக்தாதுக்கு வந்தாங்க. இரவோடு இரவா திரும்பியும் நினைச்சுதான் வந்தாங்க. வேலை முடியல. வந்த இடத்துல தங்க வேண்டிய நிர்பந்தம். அந்த தங்க வேண்டிய நிர்பந்தத்தில் பள்ளியில போய் படுத்தாங்க. அன்னைக்கு ராத்திரி குளிர்காலம், குளிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. மாற்று உடை இல்லை, உடுத்த துணிதான். கடுமையான குளிர்காலம். தஜ்லா நதி தண்ணி பனி மாதிரி ஐஸ் கட்டியா உறைஞ்சி இருக்குது. ஒரு குச்சியை வச்சு குத்தி எப்படி இருக்கும் அந்த கூல் வாட்டர்ல இறங்கி குளிச்சுட்டாங்க. குளிச்சுட்டு மாத்துறதுக்கு துணி இல்லை, அதே ஈர துணி. சீக்கிரம் காயாது, குளிர்காலம். வெளியே வந்தா உடம்பெல்லாம் ஆடுது. கடுமையான ஆட்டத்துல இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுடைய நரம்புகள் சுண்ட ஆரம்பிக்குது. அந்த நரம்புகள் சுண்ட ஆரம்பிக்கிற நேரத்தில் கொஞ்சம் அப்படி சாயிறாங்க. சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்துட்டாங்க. அந்த கேட்ட முதல் வார்த்தை, அமா தயம்மம் தையா அஹ்மது, அஹ்மது தயமம் செய்யக்கூடாதா? எவ்வளவு பாக்கியம். அஹ்மது பின் ஹம்பலுடைய பேரை ரசூலுல்லாஹ் வாயால சொல்லி கூப்பிடுறது எவ்வளவு பெரிய பேர், அப்படிதானே?
அந்த பாக்கியம் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. அம்மா தயம்மம் அகமதே தயம்மம் செய்யக்கூடாதா? தயம்மம் செய்யலாம்னு சட்டம் சொல்ற ஆளு தானே நீங்க, சட்டம் சொல்ற ஆளு தானே. ஆனா நீங்க ஏன் தயம்மம் செய்யல? செஞ்சிருக்க வேண்டியது உண்டான போது நீங்க ஒரு தடவையாவது தயம்மம் செஞ்சிருக்கிறீங்களா? தயம்மம் செய்யலாம்னு நீங்க சொன்னீங்க, ஹதீஸ். நீங்க தயம்மம் செஞ்சதே இல்ல, குளிச்சிருக்கிறீங்க, சுன்னத்து. நூருல் அன்வார்ல அக்ஸாமு சுன்னாவுல சுன்னத்துக்கு விளக்கம் சொல்லும் போது இப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க தயம்மம் செய்யலாம்னு சொன்னது ஹதீஸ், ஆனால் நீங்க குளிச்சீங்க இல்லையா, அது உங்களுடைய சுன்னத்து. நீங்க என்ன சொல்லிருக்கிறீங்க? தரக்கு ஃபீக்கும் அம்ரைனி. அந்த அம்ரைனில ஹதீஸின்னு சொன்னீங்களா சுன்னத்தின்னு சொன்னீங்களா? சுன்னத்து தானே. அதனால நான் சுன்னத்தை பின்பற்றேன் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரி அடைத்துக் கொண்டார்கள் என்கிற வரலாற்று செய்தியை மேன்மக்களுடைய வாயிலிருந்து அஹ்மது பின் ஹம்பலுடைய விஷயத்தில் கேட்கிற போது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் என்கிற ஒருவரால் உருவாக்கப்பட்ட ஒரு பிள்ளை ஒரு இடத்துல கஷ்டப்பட்டா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் கண்முன்னால் வந்து இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மதுஹபினுடைய இமாம்கள் தங்களுடைய பிள்ளைகளை முதல்ல அக்கீதா கொண்டு அடித்தார்கள். அவர்களுடைய இதயத்தில் இருந்து கலிசடையான எண்ணங்களை அப்புறப்படுத்தினார்கள். அப்புறப்படுத்தி அல்லாஹ்வுடைய விஷயத்துல அல்லாஹ் இப்படிப்பட்டவன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல அவங்கள நாம இந்த ரூட்ல நேசிக்கணும், இந்த நேசத்துல இருந்து நாம வெளியே வந்துட்டா ஜல்லத்து ஷைத்தான் உண்டாயிரும், வஸ்வாசு வந்துரும், அகீதா கட்டவனோட நாம சகவாசம் கொண்டா அதோட சேர்ந்த இதுவும் அதற்குங்கிற மாதிரி மாறிடுவோம். அதனால அவன் அந்த காலத்து முனாஃபிக்குகளை கண்டு மற்றவங்க இப்படி தவிர்ந்து கொண்டாங்களோ அதுபோல இந்த முனாஃபிக்குகளை கண்டு நாம தவிர்ந்துக்கணும், இல்லைன்னா கூடா நட்பு கேடா முடியும் என்கிற நிலைப்பாடு வரும் என்பதையெல்லாம் புரிந்து வைத்து தங்களுடைய பிள்ளைகளை வார்த்தெடுத்த விதங்களின் காரணத்தினால்தான் இன்றைக்கு மதுஹபுகள் நிலை பெற்று நிற்கிறது. அதனால நம்முடைய மனசுக்கு உள்ளால் இது போன்ற மகான்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் ஒரு சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக, அசத்தியத்தினுடைய இடுப்பு எலும்பை ஒடிப்பதற்காக தங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் செலவழிக்கிற இது போன்ற ஒரு திருக்கூட்டம் உலகத்தில் இருக்கும் காரணத்தினால்தான் ஓங்கி ஓங்கி ஒலித்த அந்த குரல் இன்றைக்கு மண்டியிட்டு படுத்து கிடக்கிறது. அது மண்டியிட்டு படுத்து கிடக்கிறது. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை உள்வாங்கிய ஒரு இதயம் எந்த இடத்தில் எழுந்து நிற்கிறதோ அந்த இடத்தில் அசத்தியம் அடங்கியே ஆக வேண்டும். இதுதான் நியதி, அல்லாஹுவால் எழுதப்பட்ட நியதி. அந்த அடிப்படையில் கைருல் பரியாவை போன்ற பெண்கள் மதரசாக்கள், அப்போதான் பெண்கள் மதரசாக்களினுடைய பட்டமளிப்பு விழாக்களுக்கு போயிருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே வித்தியாசமாக இருந்தது. ரபீ இப்னு ஹைஸம் ரஹ்மத்துல்லாஹுடைய வரலாற்றில் இன்னொரு செய்தி இருக்குது, நான் சொல்லி நிறைவுக்கு வந்துடுறேன். அதற்கு ரபீ இப்னு ஹைஸம் ரஹ்மத்துல்லாஹ் ரொம்ப அவங்களுடைய அல்லாஹ்வுடைய பயம் அதிகமாச்சு. அந்த அல்லாஹ்வுடைய பயம் அதிகமானதுக்கு என்ன காரணம் என்பதை வரலாற்றில் நோண்டி பார்த்தா ஒரு 2-3 காரணம் எழுதுறாங்க. அதுல ஒரு காரணம், வாழ்நாள் முழுக்க பருவ வயது அடைந்ததில் இருந்து வாழ்நாள் முழுக்க கப்புல் பஸர் பார்வையை தாழ்த்தும் குணம் ரபீ இப்னு ஹைஸமுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வச்சிருந்தான். அவங்க கண்ணால கூட எந்த அந்நிய பெண்ணையும் பார்த்ததே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை பாருங்க, நீங்க வெளியே போறீங்க, முதல் பார்வையில் ஒன்றை பார்த்தீர்கள், அந்த பார்த்த பார்வை தொழுச்சி கூக்க உன் மனசுல போய் உட்கார்ந்துருச்சு. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற நிலைமையில ரெண்டாவது நீ பார்க்கலன்னா அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். ரெண்டாவது நீ பார்க்கலன்னா அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். ரெண்டாவது நீ பார்க்காம இருந்து அல்லாஹ்வே முதல் தடவையை நான் பார்த்துட்டேனே என்ன மன்னிச்சிரு என்று நீ கேட்டால் யூரிசுலக தக்வா, உனக்கு தக்வாவை அல்லாஹ் உண்டாக்குவான். அப்ப இங்க ரபீ இப்னு ஹைஸம் வாழ்நாள் முழுக்க கப்புல் பஸர் கொண்டு வாழ்ந்த காரணத்தால் அல்லாஹ் அந்த மகானை ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வந்தான். கண்ணால கூட பார்க்க முடியல. ஏன்னா சில இடங்கள்ல இங்க இவங்க இங்க அவங்க நடுவுல பேருக்கு ஒரு சுற்றுலா மாதிரி ஒரு திரை இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம மிக ஒழுக்கம் நிறைந்த
கல்வே சலீம் கொண்டு அவனை சந்திக்கக்கூடிய தௌஃபீகை நமக்கு தந்தருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு நான் நிறைவு கோருகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற பயான்களை உங்களுக்கு வழங்குவது கிரசன்ட் ஸ்டார் டிவி.